எங்கள் வீட்டு தோட்டத்தில் 2 பலா மரம் இருக்குது. அதுக்கு பக்கத்து வீட்டு மரத்துலேருந்து அந்த மாமரம், அந்த அசோகா மரத்துலேருந்து எக்கச்சக்கமாக இலைலாம் வந்து தோட்டம் ஃபுல்லாக ஒரே தழையாக வந்து பரப்பி போட்ட மாதிரி இருக்கும். யூஸ்வலாக நாங்கள் இன்ன வரைக்கும் இந்த வீட்டுக்கு வந்து 13 வருஷம் ஆகுது. இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து ஆளை வச்சு கூட்டந்தே இல்லை. நாங்களே தான் கூட்டுவோம். நானும் எங்கள் வீட்டுக்காரும் பெருக்கி க்ளீன் பண்ணுறோம். ஒரே எக்கச்சக்கமாக அந்த இலை ஃபுல்லாக இருக்கிறதுனால ஊறப்பட்ட செடி கிடி எல்லாம் வளர்ந்துருக்கு எல்லாம். அதை வந்து ஆள் வச்சு நம்ம க்ளீன் பண்ணாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேரோட ஃபுல்லாக எல்லாம் வந்து செத்தி எடுத்துருவாங்க. அது பிற்பாடு நம்மளுக்கு வந்து இனிமேட்டு நம்ம அடிக்கடியே நம்ம கூட்டி க்ளீன் பண்ணிடலாம். அது நான் எங்கள் வீட்டுக்கு எப்பப்போ டைம் இருக்கோ அப்போ நாங்கள் க்ளீன் பண்ணுறோம். அந்த எக்கச்சக்கமாக தழை இருக்கிறதுனால அந்த நண்டுவாக்கிளி பூரா நிறைய விஷப்பூச்சி எல்லாம் வருது. அதுமாதிரி வந்து எங்கள் வீட்டு ஷீட் மேலே ஊறப்பட்ட தழை இருக்கும். அது எங்கள் வீட்டுக்கு க்ளீன் பண்ண போகிறப்ப என்ன வரும்னாக்கா ஊறப்பட்ட பூரா அந்த கற்பாம்பூச்சி எல்லாமே வரும். அது இவங்க வேலை செய்கிறவங்க எப்படின்னா காலைல 11 மணிக்கு வருவாங்க, சாயங்காலம் 4 மணிக்கெலாம் கிளம்பினாங்க. அதுக்கே வந்து 2 நாளாக வச்சு வேலை செஞ்சாங்க. அது ஒரே நாளே முடிச்சிடலாம். 600 ரூபான்னு வாங்கினாங்க.